வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிசம்பர் 21ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அப்படி அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு தான் இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போவோம். அந்த வகையில டிசம்பர் 20ஆம் தேதிக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா 2021ல. அடுத்த கேள்வி நமக்கு வந்து ரூஃப்டாப் சோலார் இன்ஸ்டலேஷன் மேற்கூரை சோலார் நிறுவலில வந்து எந்த மாநிலம் முதலிடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குஜராத் தான். அடுத்த கேள்வி பங்களார் பாரி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து தொடங்கிய மாநிலம் எது அப்படின்னா மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கறதா சரியான விடை. இந்தியன் ஆர்மியுடைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்குபேஷன் சென்டர் செயற்கை நுண்ணறிவு இன்குபேஷன் மையம் எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னா பெங்களூர், கர்நாடகால. அடுத்த கேள்வி இந்த கங்கை நதி டால்பின் கேஞ்செட்டிக் ரிவர் டால்பினுடைய முதல் சேட்டலைட் டாகிங் முதல் செயற்கைக்கோர் குறியிடல் எங்கு நடந்தது அப்படின்னா அஸ்ஸாம்ல. அடுத்த கேள்வி இந்தியால வந்து கிரிப்டோ முதலீடுல முதலிடம் வைக்கும் நகரம் எது அப்படின்னா நமக்கு டெல்லி. அடுத்த கேள்வி அமெரிக்க கடற்படையின் உயரிய விருதை வாங்கியவர் யார் அப்படின்னா டாம் குரூஸ் அவர்கள். நமக்கு பூட்டான் அரசினுடைய ராயல் கௌரவ பட்டம் வாங்கியது யார் அப்படின்னா அருண் கபூர் அப்படிங்கிறவரு. அடுத்த கேள்வி இன்டர் கான்டினென்டல் கோப்பையை வென்றது யார் அப்படின்னா ரியல் மேட்ரிட் அப்படிங்கிற அணி. அடுத்த கேள்வி சர்வதேச மனித ஒற்றுமை தினம் ஹியூமன் சாலிடாரிட்டி டே என்னைக்கு அப்படின்னா டிசம்பர் 20ஆம் தேதி. இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் குள்ள போயிடலாம் மக்களே. டிசம்பர் 21ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். முதல்ல நம்ம வந்து தேசிய செய்திகள்ல இருந்து பார்த்துடலாம். நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதாவது எடுத்த உடனே வந்து மங்களகரமா என்ன ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா யாருன்னு தெரியுதா? யாரு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியுதா? சோ நம்ம பிரதமர் தான் யோகா பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா? சோ வந்து யோகா நம்ம வந்து அதாவது நம்ம பிரதமர் வந்து என்ன அப்படின்னா அஹ், மிகப்பெரிய யோகா பிரியர். ஓகேவா? சோ இப்போ நம்ம யோகா பத்தி தான் ஒரு நியூஸ் பார்க்க போறோம். விச் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு லான்ச் யோகா பாலிசி யோகா கொள்கையை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் எது அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ யோகா அப்படின்னு சொன்னோடனே உங்க ஞாபகத்துக்கு என்ன வரணும் அப்படின்னா ரிஷிகேஷ் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. ஓகேவா? இந்தியால ரிஷிகேஷ் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. இந்த ரிஷிகேஷ் தான் டக்குன்னு உங்க ஞாபகம் வரணும். ஏன் இது ஞாபகம் வரணும் அப்படின்னா அதாவது உலகத்தினுடைய யோகா தலைநகரம் யோகா கேபிட்டல் ஆஃப் இந்தியா இல்ல மக்களே, யோகா கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட் உலகின் யோகா தலைநகரம் வந்து எது அப்படின்னு கேட்டா ரிஷிகேஷ் அப்படிங்கிறது. ஓகேவா? தமிழ்ல எழுதலாம் ரிஷிகேஷ். ரிஷிகேஷ் தான் யோகா தலைநகரம். எங்க இருக்கு அப்படின்னா உத்தரகாண்ட்ல இருக்கு. அந்த உத்தரகாண்ட்ல தான் பாத்தீங்க அப்படின்னா யோகா கொள்கை அப்படின்னு ஒண்ணு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்ப நம்ம ஊர்ல நிறைய கொள்கை அதாவது ஒவ்வொரு திட்டம் வகுக்கும் முன்னாடி ஒரு கொள்கை மகளிர் கொள்கை, குழந்தைகள் நல கொள்கை, அதே மாதிரி யோகா கொள்கை அப்படிங்கிறத உத்தரகாண்ட் மாநிலம் வந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்க. அதனாலதான் இந்த செய்திகளை வந்து ரிஷிகேஷ் ரொம்ப முக்கியம். ஓகேவா? சோ உத்தரகாண்ட்ல கூட நம்ம சமீபத்துல பார்த்தோம். அதாவது வேர்ல்டு ஆயுர்வேதா காங்கிரஸ் 10th வேர்ல்டு ஆயுர்வேதா காங்கிரஸ் உலக ஆயுர்வேத கூட்டமைப்பு மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டா அதுக்கும் பதில் வந்து உத்தரகாண்ட் தான். யோகான்னு சொல்லும்போது உலக யோகா தினம் நமக்கு என்னைக்கு கொண்டாடப்படுது அப்படின்னா ஜூன் 21 அப்படிங்கிறதே ஞாபகம் வச்சுக்கோ. இதான் நமக்கு யோகா சம்பந்தப்பட்டதும் உத்தரகாண்ட் சம்பந்தப்பட்ட செய்திகளும். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒரு கிராமம். ஆனா இந்த கிராமத்துல எல்லாம் ஓட்டு வீடா இருக்கு. ஓட்டு வீட்டுக்கு மேல ஒரே ரூஃப்டாப் சோலார் இன்ஸ்டலேஷனா இருக்கா? என்ன சார் நேத்தைக்கும் ரூஃப்டாப் இன்னைக்கும் ரூஃப்டாப் செய்தி வருதே என்ன பண்ணதுக்கு? என்ன கொஸ்டின் உள்ள போய் பார்த்துடலாமா? வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பார்டர் சோலார் வில்லேஜ் எஸ்டாப்ளிஷ் இந்தியாவின் முதல் எல்லை சூரிய கிராமம் எங்கு நிறுவப்பட்டதுன்னு கேக்குறாங்க. இந்தியாவுடைய முதல் எல்லை சூரிய கிராமமுடைய பேர் என்ன அப்படின்னா மசாலி. ஓகேவா? சோ மசாலி அப்படிங்கறதா நமக்கு சரியான விடை. மசாலி வந்து மசாலி கிராமம் எங்க இருக்கு அப்படின்னா பனஸ்காந்தா. சோ பனஸ்காந்தா அப்படிங்கிற ஒரு ஊர். ஓகே. சோ பனஸ்காந்தா அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அந்த டிஸ்ட்ரிக்ட் எங்க இருக்கு அப்படின்னா குஜராத் மாநிலத்துல இருக்கு. மசாலி மசாலி கிராமம் பனஸ்காந்தா அப்படிங்கிற வந்து மாவட்டம் எங்க இருக்குன்னா குஜராத். அதுதான் இந்தியாவுடைய முதல் எல்லை சூரிய கிராமம். எல்லை அப்படின்னா என்ன எல்லை அப்படின்னா
இந்த கிராமம் வந்து இந்த கிராமத்து வந்து என்ன அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் எல்லையில இருக்கு. ஓகேவா? சார் எப்படி சார் குஜராத் எங்க இருக்கு? பாகிஸ்தான் எங்க இருக்கு? நாங்க எல்லைன்னு சொன்னாலே நமக்கு இந்தியா பாகிஸ்தான் எல்லைன்னா காஷ்மீர் தான் ஞாபகம் வரும். அப்படி கிடையாது மக்களே. நீங்க வந்து மேப் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது குஜராத், ராஜஸ்தான் இது எல்லாமே வந்து நமக்கு இந்தியாவுடைய பார்டரிங் ஸ்டேட். அதாவது பாகிஸ்தான் கூட இந்தியால எந்தெந்த ஸ்டேட் பார்டர் பண்ணுதுன்னா, குஜராத் வரைக்கும் இருக்கு. குஜராத், ராஜஸ்தான் எல்லாமே. ஓகேவா? இப்ப நமக்கு எல்லை கிராமம், எல்லை சூரிய கிராமம்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் சோலார் வில்லேஜ் முதல் சூரிய கிராமம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மொதேரா. இந்த மொதேரா அப்படிங்கிறதும் எங்க இருக்கு அப்படின்னா, மொதேராவும் நமக்கு குஜராத்ல தான் இருக்கு. ஓகேவா? சோ மொதேரா அதாவது முதல் சோலார் கிராமம் மொதேரா, முதல் எல்லை சோலார் கிராமம், எல்லை சூரிய கிராமம் வந்து மசாலி. 2மே குஜராத்ல தான் இருக்கு. இந்தியாவின் முதல் சோலார் நகரம், சோலார் சிட்டி எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, அது சாஞ்சி அப்படிங்கிற ஒரு இடம். இந்த சாஞ்சி அப்படிங்கிற இந்த நகரம் எங்க இருக்கு அப்படின்னா, இது நமக்கு மத்திய பிரதேசத்துல இருக்கு. ஓகேவா? சோ மத்திய பிரதேஷ் வந்து சாஞ்சி, முதல் சோலார் நகரம், முதல் சோலார் கிராமம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மொதேரா, முதல் எல்லை சோலார் கிராமம் எது அப்படின்னு கேட்டா மசாலி. இந்த 2மே குஜராத்ல இருக்கு. இந்தியாவுடைய முதல் சோலார் ஏர்போர்ட் விமான நிலையம் எது அப்படின்னா கொச்சி ஏர்போர்ட் அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. கொச்சின் ஏர்போர்ட் தான் முதல் என்ன ஏர்போர்ட், அதாவது சூரிய சக்தியால இயங்கக்கூடிய ஏர்போர்ட் எது அப்படின்னா கொச்சின் ஏர்போர்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பாக்குறதுக்கே ஏதோ 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கு. சோ இது 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டல்லாம் இல்ல. அதாவது ஒரு மியூசியம். அதாவது இந்தியால வந்து உலகிலேயே அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மியூசியம், உலகிலேயே மிகப்பெரிய அருங்காட்சியகம் வந்து இந்தியால அமைக்க போறாங்க. அந்த அருங்காட்சியகம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல. உள்ள போய் என்ன அப்படிங்கறது பார்த்தலாம். வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மியூசியம் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட். உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகம் எங்கு நிறுவப்பட உள்ளது அப்படின்னா நியூ டெல்லியில மக்களே. இதை யாரெல்லாம் சேர்ந்து பண்றாங்க அப்படின்னா இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து தான் இதை பண்றாங்க. ஓகேவா? இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து தான் என்ன பண்ண போறாங்க, இந்த நியூ டெல்லியில வந்து இந்த மிகப்பெரிய லார்ஜஸ்ட் மியூசியம் வந்து கட்ட போறாங்க மக்களே. இந்த மியூசியத்துடைய பெயர் என்ன அப்படின்னா யுகா யுகீன் பாரத் நேஷனல் மியூசியம். யுகா யுகீன் பாரத் நேஷனல் மியூசியம். யுகா யுகீன் பாரத தேசிய அருங்காட்சியகம் அப்படிங்கிறத இதோடைய பெயர். எங்க அமைய போகுது அப்படின்னா நியூ டெல்லியில அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓகேவா? இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து. ஓகே, எப்படி கேள்வி கேட்டாலும் ஆன்சர் போடுங்க. சோ உலகத்திலேயே மிகப்பெரிய மியூசியம் எங்க அமைக்க போறாங்கன்னு பார்த்தோம். அப்போ இப்போ வந்து பிரசன்டா உலகிலேயே மிகப்பெரிய மியூசியம் எங்க இருக்குன்னு கேட்டா அது நமக்கு பிரான்ஸ் பாரிஸ்ல தான் இருக்கு. ஓகேவா? இப்போ புரியுதா ஏன் வந்து பிரான்ஸும் இந்தியாவும் சேர்ந்து பண்றாங்க அப்படின்னு? ஏன்னா மிகப்பெரிய மியூசியம் கட்டின பெருமை ஆல்ரெடி பிரான்ஸ்ல தான் இருக்கு. சோ அவங்களுடைய உதவியோட இந்தியால வந்து கட்ட போறாங்க நியூ டெல்லியில அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. அப்பாயின்மெண்ட் இன்னைக்கு யாருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போறோம் அப்படின்னா சோ பார்த்தாலே தெரியும் சல்மான் கான். ஓகேவா? சல்மான் கான் அவர்கள். சோ என்ன அப்படிங்கறது உள்ள போய் பார்த்துலாம். who is appointed as the brand ambassador for கொக்கோ வேர்ல்ட் கப். கொக்கோ உலக கோப்பைக்கான விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? நம்ம ஆல்ரெடி சொன்னோம். கொக்கோ வேர்ல்ட் கப் வந்து நமக்கு இந்தியால அது முக்கியமா நியூ டெல்லியில அடுத்த மாசம் கண்டக்ட் பண்ண போறாங்க. ஜனவரியில பொங்கல் லீவோட கொக்கோ வேர்ல்டு கப் நடைபெறும். ஓகே, முதலா வந்து கொக்கோ வேர்ல்டு கப் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. அது எங்க கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படின்னா நம்ம இந்தியால நியூ டெல்லியில. அதனுடைய விளம்பர தூதரா யார தேர்ந்தெடுத்திருக்காங்க நமக்கு? சல்மான் கான் அவர்கள். சோ இந்த ஓம் பிரகாஷ் சௌட்டாலா அப்படின்னு ஒருத்தர் இருக்காருல்ல, இந்த ஓம் பிரகாஷ் சௌட்டாலா அப்படிங்கிறவர் வந்து முன்னாள் ஹரியானா முதலமைச்சர். ஓகேவா? சமீபத்துல காலம் ஆயிட்டாரு நேத்து. சோ அதனால இவரை பத்தி சும்மா அதாவது எஸ்எஸ்சி இந்த ரயில்வே போன்ற எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஓம் பிரகாஷ் சௌத்தாலா அப்படிங்கிறவர் வந்து சமீபத்துல காலம் ஆயிட்டாரு. இவர் வந்து எந்த மாநிலத்தோடைய முதல்வரா இருந்தாரு அப்படின்னு மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ஹரியானா. ஓகேவா? இந்த ஸ்வப்பன் சௌத்ரி அப்படிங்கிறவர் என்ன ஒரு அவார்டு ஒண்ணு முக்கியமா வாங்கியிருந்தாரு. என்ன அவார்டு அப்படின்னா நேஷனல் டான்சன் சம்மன் அவார்ட். நேஷனல் டான்சன் சம்மன் அவார்ட். சம்மன்னாலே அவார்ட். ஓகே, நேஷனல் டான்சன் சம்மன் அப்படிங்கிற இந்த விருது நேஷனல் தேசிய டான்சன்ஸ் விருது. டான்சன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா பண்டிட் ஸ்வப்பன் சௌத்ரி அவர்களுக்கு வழங்கப்பட்டது அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி சயின்ஸ் அண்ட் டெக் மக்களே. சயின்ஸ் அண்ட் டெக்ல முதல்ல ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா ஜென்ரலா ஒரு ஒரு
ஒரு தாட் இருக்கு. என்ன அப்டின்னா, கேன்சர் அப்டின்னா அதுக்கு மருந்தே கிடையாது. அது குணப்படுத்தவே முடியாது. அப்டின்னு சொல்லிட்டு நம்மள முக்கியமா என்னன்னா, படங்கள பார்த்தே நம்ப வச்சுட்டாங்க. ஆனா, அந்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 20 வருஷம் முன்னாடி படம். ஸோ கேன்சர் இப்பலாம் வந்துச்சு அப்டின்னா, அது வந்து குணமாகக்கூடிய ஒரு நோயா தான் இருக்கு. ஓகேவா? என்ன அப்டின்னா, நான் சொல்றது ஒரு ரேரஸ்ட் கேஸஸ்ல தான் வந்து அது வந்து ஒரு ஒரு நெகட்டிவ் ரிசல்ட் குடுக்குது. மத்தபடி பார்த்தீங்க அப்டின்னா, கேன்சர்லருந்து நெறைய பேர் இப்போ பிழைச்சு வராங்க. ஓகேவா? ஆனா, இந்த கேன்சருக்காக ஒரு தடுப்பூசி முதல்ல ஒரு நாட்ல கண்டுபிடிச்சிருக்காங்க மக்களே. ஸோ கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம, என்ன ஒரு முக்கியமா சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கேன்சருக்கான தடுப்பூசிய மக்கள் அனைவருக்கும் இலவசமா குடுக்க போறோம் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த மனசு யாருக்கு இருக்கு அப்டின்னா, ரஷ்யாவுடைய அதிபர் பூட்டினுக்கு வந்திருக்கு. ஸோ விச் கண்ட்ரி டெவலப் வேக்சின் ஃபார் கேன்சர்? புற்றுநோய்க்கான தடுப்பூசியை உருவாக்கிய நாடு எது அப்டின்னா, ரஷ்யா. ஸோ அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் இலவசமா குடுக்க போறாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு இது வந்து என்ன வகையான வேக்சின் அப்டின்னா, mRNA வேக்சின். ஓகேவா? mRNA வகை தடுப்பூசி. mRNA உடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்டின்னா, மெசஞ்சர் ரிபோநியூக்ளிக் ஆசிட். ஓகேவா? மெசஞ்சர் ரிபோநியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கிறது தான் இந்த mRNA வேக்சினுடைய ஃபுல் ஃபார்ம். இந்த RNA வேக்சின், DNA வேக்சின்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுல இது என்ன டைப் அப்படின்னா mRNA வேக்சின். உலக கேன்சர் தினம், உலக புற்றுநோய் தினம் என்னைக்கு கொண்டாடப்படுது அப்படின்னா, பிப்ரவரி 4ஆம் தேதி அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ பிப்ரவரி 4 வேர்ல்ட் கேன்சர் டே அப்படிங்கிறதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு ரெக்கார்டு. ஓகேவா? அதாவது நம்ம இந்தியா வந்து நெறைய ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சைனாக்காரன் வந்து நம்மள விட ஒரு மடங்கு அதிகமா தான் இருப்பான் போல. என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது என்ன ரெக்கார்ட் அப்படின்னா, ஸ்பேஸ் வாக்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு வந்து விண்வெளியில யார் வந்து ரொம்ப நேரம் வந்து நடந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஒரு இது எவ்வளோ நேரம் நடந்திருக்காங்க அப்படிங்கிறதுல ஒரு ரெக்கார்ட். ஓகேவா? ஸோ என்ன அந்த ரெக்கார்ட யார் முறியடிச்சிருக்காங்க? யாரு இதுக்கு முன்னாடி வச்சிருந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். விச் கண்ட்ரீஸ் ஆஸ்ட்ரோனட்ஸ் மேட் த வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ஸ்பேஸ் வாக்? உலகின் மிக நீளமான விண்வெளி நடையை எந்த நாட்டின் விண்வெளி வீரர்கள் மேற்கொண்டனர் அப்படின்னா, சைனாக்காரன் தான். எவ்வளவு நேரம் அப்படின்னா 9 மணி நேரம் மக்களே. இதுக்கு முன்னாடி அமெரிக்காக்காரன் பார்த்தீங்க அப்படின்னா, 8 மணி நேரம் 56 நிமிஷம் பண்ணதா வந்து ரெக்கார்டா இருந்து. இப்ப அத தாண்டி எப்படியாவது அதுலருந்து கொஞ்சமா தாண்டின்னு சொல்லிட்டு ஒரு 4 நிமிஷம் தாண்டி 9 மணி நேரம் வந்து சைனாக்காரன் அந்த ரெக்கார்ட வச்சுக்கிட்டான். ஓகேவா? ஸோ அதாவது இது எங்க நடந்துச்சு அப்படின்னா விண்வெளியில தான். அதாவது விண்வெளியில வந்து சைனாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியா ஒரு விண்வெளி நிலையமே இருக்கு. ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஓகேவா? டியாங்காங் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இது டியாங்காங் ஸ்பேஸ் ஸ்டேஷன். டியாங்கங் விண்வெளி நிலையம் அப்படிங்கிறது யாருடையது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சீனாவுடையது. ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி போயிடலாமா மக்களே? ஸோ நெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் போயிடலாம். புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்ல இவங்க யாருன்னு தெரியுதா? ஸோ இவங்க யாரு அப்படின்னா, தீபா மாலிக் அப்படிங்கிறவங்க இந்தியாவுடைய பேரா அத்லெட். ஓகேவா? பேரா அத்லெட்னா மாற்றுத்திறனாளி. அ பேரானாலே மாற்றுத்திறனாளின்னு அர்த்தம். அத்லெட் அப்படிங்கிறவங்க வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ விளையாட்டு வீராங்கனை. ஸோ ஓகேவா? இவங்க வந்து ஷாட் புட்டு இந்த மாரி விஷயங்கள்லாம் போடக்கூடியவங்க. இவங்க வந்து நெறைய அவார்ட் வாங்கியிருக்காங்க. உள்ள போய் பார்க்கலாம். இப்ப இவங்க வந்து அவங்களுடைய சுயசரிதைய வந்து எழுதியிருக்காங்க மக்களே. அதனுடைய பெயர் என்ன அப்படின்னா, பிரிங் இட் ஆன். பிரிங் இட் ஆன் இஸ் த ஆட்டோபயோகிராபி. பிரிங் இட் ஆன் என்பது யாருடைய சுயசரிதைன்னு கேட்டா, தீபா மாலிக். இந்த தீபா மாலிக் சாதாரண ஆள் கிடையாது மக்களே. அதாவது பாரா ஒலிம்பிக்ல அதாவது பாரா ஒலிம்பிக்ன்னு சொல்லுவாங்க. பாரா ஒலிம்பிக்னா மாற்றுத்திறனாளிகளுக்காக நடைபெறக்கூடிய ஒலிம்பிக் போட்டி. அதுல இந்தியாக்காக முதல்ல பதக்கம் வென்ற பெண்மணி யாரு அப்படின்னு கேட்டா தீபா மாலிக். ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் டு வின் பாரா ஒலிம்பிக் மெடல் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா தீபா மாலிக். 2016லயே அவங்க வந்து சில்வர் மெடல் வெள்ளி பதக்கம் ஜெயிச்சிருப்பாங்க மக்களே. அது மட்டும் இல்லாம விளையாட்டுக்கு கொடுக்கக்கூடிய உயரிய விருதான மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது. மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது வந்து தீபா மாலிக் 2019ல வாங்கியிருப்பாங்க. மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது 2019வது ஆண்டிலே வாங்கியிருப்பாங்க அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி சுயசரிதைகள்லாம் கேட்பாங்க. மேரி கோமனுடைய சுயசரிதை என்ன அப்படின்னா அன்பிரேக்கபிள். அன்பிரேக்கபிள் அப்படிங்கிறத மேரி கோமுடைய சுயசரிதை. சானியா மிர்சாவுடைய சுயசரிதை வந்து ஏஸ் அகைன்ஸ்ட் ஆட்ஸ். ஓகேவா? ஏஸ் அகைன்ஸ்ட் ஆட்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து சானியா மிர்சாவுடைய சுயசரிதை ஆட்டோபயோகிராபி.
ஒண்ணும் இல்ல. ஆட்டோபயோகிராஃபின்னா என்ன அப்படின்னா, அவங்கள பத்தி அவங்களே எழுதின புத்தகம். இதே இது பயோகிராஃபி அப்படின்னா, அவங்கள பத்தி இன்னொருத்தங்க எழுதிய புத்தகம் பயோகிராஃபி. சரிதை, சுயசரிதைக்குள்ள வித்தியாசம் இதான். பி.டி. உஷா எழுதிய சுயசரிதையுடைய பேர் என்னன்னா, கோல்டன் கேர்ள். ஓகேவா? தங்க மகள். ஓகேவா? இதுதான் வந்து நமக்கு இவங்களோட இதெல்லாம் முக்கியம். நம்ம எக்ஸாம்ல எங்கேயாச்சும் கேட்டா கேட்கலாம். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம மெட்டீரியல்லயுமே நெறைய விஷயங்கள் இந்த மாரி குடுத்துருப்போம் சப்ஸ்கிரிப்ஷன்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் நியூஸ் போயிடலாம். ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, மறுபடியும் நம்ம வந்து ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு விளையாட்டு போட்டி பத்தி தான் பார்க்க போறோம். உலக அளவிலான பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி 2025 வேர்ல்ட் பாரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் 2025 எங்க நடைபெற போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நியூ டெல்லியில மக்களே. நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோம். நம்மளுடைய பாரா அத்லெட்ஸ் ஓகே மாற்றுத்திறனாளி வீரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒலிம்பிக் போட்டி, பாரா ஒலிம்பிக் போட்டி 2024 பாரிஸ் பிரான்ஸ்ல நடைபெற்றது. ஓகேவா? அதுல நம்மளுடைய பாரா அத்லெட்டிக் டீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இவங்களுடைய ரேங்க் என்ன அப்படின்னா 18வது ரேங்க். மொத்தம் கிட்டத்தட்ட 29 மெடல் ஜெயிச்சாங்க மக்களே. அதுல 7 கோல்டு. இதெல்லாம் வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இதா போயிட்டு இருக்கு. அதில் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ அந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போட்டி எங்க நடைபெற போகுதுன்னா நியூ டெல்லி. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாம் மறக்காம ஒரு லைக்க பண்ணிட்டு வீடியோ பாருங்க மக்களே. அப்படியே பார்த்துட்டீங்கன்னா ஒரு லைக்க மட்டும் தட்டி விடுங்க. ஏன்னா உங்களுடைய லைக் தான் என்னுடைய மோட்டிவேஷன் எல்லாமே. அதனால மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவ அப்படியே கன்டின்யூ பண்ணி பாருங்க. அடுத்த கேள்வி நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துடலாம். இம்பார்ட்டன்ட் டேஸ்ல சாசாஸ்திர சீமபால் ரைசிங் டேஸ் சாசாஸ்திர சீமபால் எழுச்சி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? எஸ்எஸ்பி அப்படின்னா என்ன அப்படின்னா, அது ஒரு போலீஸ் குரூப். ஓகேவா? வடிவேலு காமெடியில சொல்ற மாரி பிபிபிபி இல்லடா அது ஒரு போலீஸ் குரூப் அப்படிங்கிற மாரி தான். ஓகேவா? இந்த போலீஸ் குரூப் வந்து எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா, டிசம்பர் 20, 1963. எழுச்சி தினம் அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஆரம்பிக்கப்பட்ட தினத்த எழுச்சி தினம் அப்படின்னு சொல்லுவோம். 1963ல ஆரம்பிக்கப்பட்டது. இது ஆரம்பிக்கப்படும்போது இதனுடைய பேர் என்ன அப்படின்னா, ஸ்பெஷல் சர்வீசஸ் பியூரோ. எஸ்எஸ்பி அப்படிங்கிறது ஸ்பெஷல் சர்வீசஸ் பியூரோவா இருந்து, இப்ப எஸ்எஸ்பினா சசாஸ்திர சீமபால். இவங்களுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, அதாவது இந்தியா, நேபாள், இந்தியா, பூட்டான் பார்டர பாதுகாக்கிறதா இவங்களுடைய பிரதான வேலை. இதனுடைய டைரக்டர் ஜெனரல் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த அமைப்பினுடைய தலைவரா இருக்கிறது யார் அப்படின்னா, அம்ரித் மோகன் பிரசாத் அப்படிங்கிறவர். அம்ரித் மோகன் பிரசாத் ஐபிஎஸ். ஓகேவா? அப்போ எழுச்சி தினம் என்னைக்கு அப்படின்னா டிசம்பர் 20 அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி வேர்ல்ட் மெடிடேஷன் டே. ஒரே மெடிடேஷனு, யோகா அப்படிதான் வந்துட்டு இருக்கு. உலக தியான தினம் என்னைக்கு அப்படின்னா டிசம்பர் 21. இந்த இந்த தியான தினம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, எப்பத்துல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த வருஷம் தான். 2024ல இருந்து தான் வந்து ஒரு தியான தினம் அப்படிங்கிறத புதுசா வந்து அனுசரிக்கிறாங்க. டிசம்பர் 21. ஏன் டிசம்பர் 21 அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்னேன். நம்ம வந்து டிசம்பர் 21 தான் நமக்கு ஷார்ட்டஸ்ட் டே அப்படிங்கிறது. ஓகேவா? இந்த சால்ஸ்டிஸ், வின்டர் சால்ஸ்டிஸ், சம்மர் சால்ஸ்டிஸ்லாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி வின்டர் சால்ஸ்டிஸ் அப்படிங்கிறது. ஒவ்வொரு 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 டேஸ்க்கும் சில தீம் இருக்கும். சில அதாவது தீம்னா கருப்பொருள். சில நாட்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன் அப்படின்னா, கிடையாது. அதெல்லாம் இருக்கும். ஆனா அந்த மாரிலாம் பெருசா இருக்கும். 2 லைனுக்கு இருக்கும். எக்ஸாம்ல கேள்வி கேட்க மாட்டான். அதனால தான் அதெல்லாம் சொல்றது இல்ல. இந்த தியான தினத்துக்கான தீம் என்ன அப்படின்னா, மெடிடேஷன் ஃபார் குளோபல் பீஸ் அண்ட் ஹார்மனி. மெடிடேஷன் ஃபார் குளோபல் மெடிடேஷன் ஃபார் குளோபல் பீஸ் அண்ட் ஹார்மனி. ஓகேவா? தமிழ்ல சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க. உலக அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்கான தியானம். உலக அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்கான தியானம். ஓகேவா? அதான் டிசம்பர் 21. அடுத்த கேள்வி மக்களே, உலக சேலை தினம். வேர்ல்டு சாரி டே. ஓகேவா? உலக அதாவது சாரின்னு சொல்லலாம், புடவைன்னு சொல்லலாம். எப்படி கேட்டாலும் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, இது டிசம்பர் 21 அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான விடை மக்களே. இது வந்து எப்போ இந்த நாள் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 2020ல இருந்து கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. டிசம்பர் 21 அப்படிங்கிறதா சரியான விடை. நெக்ஸ்ட் நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பத்தி சொல்றேன். 1 இயர் கரண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க இந்த வருஷம் முடியறதுக்குள்ள. இதுல நமக்கு என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா, அக்டோபர் 2024ல இருந்து அடுத்த வருஷம் செப்டம்பர் 2025 கரண்ட் அஃபேர்ஸ் வரைக்கும் இன்க்ளூட் ஆயிடும். அதாவது குரூப் 2 எக்ஸாம் வரைக்கும். ஓகேவா? இதுல என்னெல்லாம் உங்களுக்கு இதுல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, வாரந்தோறும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்பிடுவோம். வாரந்தோறும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பிடிஎஃப் வித் எக்ஸ்பிளனேஷனோட அனுப்புவோம். ஓகேவா? 25 கொஸ்டின் இருக்கும். இது மாதிரி மாசத்துக்கு 4
கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் 4 டெஸ்ட் பிடிஎஃப் இருக்கும். மாச கடைசியில பார்த்தீங்க அப்படின்னா, மந்த்லி சிஏ பிடிஎஃப் அனுப்புவோம். மந்த்லி டெஸ்ட் பிடிஎஃப் அனுப்புவோம். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படிதான் இருக்கும். ஸோ இது நம்ம டிசம்பர் 2nd வீக்கானது. அதாவது என்னெல்லாம் கவர் பண்ணியிருப்போம் அப்படின்னா, நம்ம கிளாஸ்ல எடுக்கிறது, கிளாஸ்ல நெறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொல்லுவோம். அது நோட் பண்ணியிருப்போம். அது தவிர வேற நெறைய கரண்ட் அஃபேர்ஸ் அதுல இருந்து நெறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் கவர் பண்ணியிருப்போம் மக்களே. ஸோ இதுல வந்து தமிழ் இங்கிலீஷ்லயும் இருக்கும். அடுத்து தமிழ்ல இருக்கும். ஓகேவா? அதே மாரி நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின், மேட்ச், சூஸ் த கரெக்ட் சரியான இணைகளை தேர்வு செய்ய அந்த மாரி இருக்கும். அதுக்கடுத்து இதுக்கான ஆன்சர் கீ இப்படி இருக்கும். எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்கும். எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். இதுல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்யூஎஸ்ஆர்பின்னு எந்த எக்ஸாம் படிச்சிருந்தா இது மட்டும் போதுமானது. ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய ஆன்கோயிங் பேட்சஸ் பத்தி பார்த்துடலாம். குரூப் 2A மெயின்ஸ்க்கான கிளாஸ் பிளஸ் டெஸ்ட் சீரிஸ் பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது மக்களே. ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிட்டு ரீசனிங் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. டெஸ்ட் சீரிஸ் வந்து மண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கான கடைசி டே டிசம்பர் 23. இந்த பேட்ச்க்கான ஸ்கெடியூலு அதர் டீடைல்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருப்பேன். அதுல லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பிடிஎஃப் டவுன்லோட் ஆயிரும். தமிழ் மீடியம்ல இருக்கு, இங்கிலீஷ் மீடியம்ல இருக்கும். தேவைப்படுறோம் இது பண்ணீங்கன்னா கிளாஸ் அண்ட் டெஸ்ட் செய்து 7500. கிளாஸ் மட்டும்னா 5000, டெஸ்ட் மட்டும்னா 4000 நீங்க பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு இதுல ஏதாவது 2 கிளாஸ் மட்டும் வேணும்னாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு நீங்க ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுடைய மிஷன் ரீஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு பேட்ச் மக்களே. குரூப் 1 and 2க்கான ஜிஎஸ் டெஸ்ட் பேட்ச் நியூ சிலபஸ் பேஸ்ட் ஆனது. ஓகே, 48 டெஸ்ட் இருக்கும். ஸ்கூல் புக் வைஸ், சிலபஸ் வைஸ் எல்லாமே கவர் பண்ணிடுவோம். இந்த பேட்ச் டிசம்பர் 30ஆம் தேதி ஆரம்பிக்க போகுது மக்களே. இதுல ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 2699 வந்து இந்த அமௌண்ட்டுக்கு இந்த நம்பருக்கு ஜிபே அல்லது போன்பே பண்ணி இதே நம்பர் வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுடைய கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன். நேத்து கேட்ட கேள்விக்கான சரியான விடை 1969. அதாவது மெட்ராஸ் ஸ்டேட்டுக்கு எப்ப தமிழ்நாடுன்னு பேர் மாறுச்சு அப்படின்னா 1969ல. இப்போ இன்னைக்கான கேள்வி, ராக்கெட் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபிள் ஆஃப் த கன்சர்வேஷன் ஆஃப் கீழ்காணும் எந்த அழிவின்மை விதிப்படி ஒரு ஏவுகணை இயங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சரை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஏஆ, பிஆ, சிஆ, டிஆன்னு பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு டெலிகிராம் சேனல் இருக்கு. அந்த டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து முதல்ல கொடுத்துருப்பேன். அதை மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெய்லி குவிஸ் போடுவோம், நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது இன்ஸ்டன்ட் நியூஸ் எல்லாமே நம்ம அதுல அப்டேட் பண்ணுவோம். அதனால மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஒரு டைம் எல்லாரும் ரிப்பீட் பார்த்துடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. விச் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு லான்ச் யோகா பால்? யோகா கொள்கையை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் உத்தரகாண்ட். அதுக்கு அடுத்தது முதல் எல்லை சூரிய கிரகம் ஃபர்ஸ்ட் பார்டர் சோலார் வில்லேஜ் எங்க இருக்கு அப்படின்னா குஜராத்ல. நமக்கு உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகம் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் மியூசியம் வந்து நியூ டெல்லியில வரப்போகுது. கொக்கோ வேர்ல்ட் கப்புடைய பிராண்ட் அம்பாசிடர் சல்மான் கான். அதுக்கடுத்து கேன்சருக்கு வந்து வேக்சின் தயாரிச்ச நாடு எது அப்படின்னா நமக்கு ரஷ்யா. நமக்கு இந்த வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ஸ்பேஸ் வாக் பண்ணது வந்து சைனாவுடைய ஆஸ்ட்ரோனட்ஸ். பிரிங் இட் ஆன் அப்படிங்கிறது தீபா மாலிக்குடைய சுயசரிதை. வேர்ல்ட் பாரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் எங்க நடைபெற போனா புதுடெல்லி. இந்த எஸ்எஸ்பி உடைய ரைசிங் டே டிசம்பர் 20, தியான தினம் 21, சேலை தினமும் 21. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வந்து நாளைக்கு கிடையாது, நாளைக்கு சண்டே லீவு. மண்டே மார்னிங் 5 மணிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.